ஜங்கிள் புக் படத்துல பகீரா மௌகுலிட்ட யானை வந்து இந்த காட்டையே காப்பாத்தி பராமரிச்சுட்டு வருது. ஸோ அதை பார்த்தா தயவு செஞ்சு தலை வணங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது மூவில மட்டும் இல்லைங்க, ரியாலிட்டிலயும் இதுதான் உண்மை. ஒரு காட்டுல இருக்க முக்காவாசி மரங்கள் யானைகளை தான் சீ டிரான்ஸ்போர்டேஷனுக்கு நம்பி இருக்கு. அண்ட் நம்ம வீட்டுல கார்டனிங் பண்ற மாதிரி மொத்த காட்டையே கார்டனிங் பண்ணி சன்லைட் அண்ட் ரெயின் அது ரெண்டுமே கிரவுண்ட்ல ப்ராப்பரா படுதுன்றதை என்ஷோர் பண்றதே யானைங்க தான். வறட்சி காலகட்டத்துல மொத்த காடே தண்ணி இல்லாம கஷ்டப்படுறப்ப தண்ணி எங்க இருக்குன்னு தன்னோட மூக்கால சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சு மொத்த காட்டுக்கே சொல்றது யானைங்க தான். இது மட்டும் இல்லாம யானை நடந்து போற இடத்துல அது போடுற சாணத்துல இருந்து மட்டுமே காட்டுல இருக்க சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ்க்கு அவ்வளவு நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. அண்ட் அந்த சாணத்துல இருந்தே தனி உட் சைக்கிளே உருவாகுது. இந்த மாதிரி ஒரு காட்டுக்கு தேவையான எல்லா பேசிக் நீட்ஸையும் பண்ணி கொடுத்து காட்டை ப்ராப்பரா பராமரிச்சுட்டு வர அனிமல் தான் யானை. யானைங்க இல்லைன்னா கண்டிப்பா ஃபாரஸ்ட் எல்லாமே அழிஞ்சிரும். அண்ட் ஃபாரஸ்ட் அழிஞ்சிருச்சுன்னா அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்றதுக்கு எந்த சோர்ஸுமே இல்லாம நம்ம பிரீத்திங்கே ரொம்ப கஷ்டமாயிரும். அண்ட் ஃபாரஸ்ட் நல்லா இருந்தா மட்டும்தான் அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ஒரு ப்ராப்பர் எக்கோசிஸ்டம் இந்த அட்மாஸ்பியர்ல உருவாகும். ஸோ ஃபாரஸ்ட் இல்லைன்னா நம்மளுக்கு அக்ரிகல்ச்சரும் கிடையாது, நம்மளால சுவாசிக்கவும் முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம உயிர் வாழ்றதுக்கு யானைங்க ஒரு ரீசனா இருந்து வருது. அண்ட் நம்ம உண்மையா கடவுளா கும்பிட வேண்டியது அவங்களதான். பட் நம்ம என்ன பண்றோம், கண்ணிலே பார்க்காத ஒரு கடவுளை கல்ல செதுக்கி வச்சுட்டு அந்த கடவுளுக்கு யானைகளை பிச்சை எடுக்க வரும். நான் உங்கள்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று தான். இன்னொரு தடவை நீங்க கோவிலுக்கு போய் யானை கையில 5 10 போடும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மையான கடவுள் யாருன்னு.